ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னா கசூரி மெத்தி சப்பாத்தி. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: கோதுமை மாவு 2 கப், 2 ஸ்பூன் கசூரி மெத்தி எடுத்திருக்கேன், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான உப்பு, சீரகம் 1/4 ஸ்பூன். இதெல்லாம் லைட்டாக போட்டு பிசைஞ்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு இருந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன். ஒரு 15 மினிட்ஸ் ஊறட்டும். நல்லா ஊற சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக வரும். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மாவு நல்லா ஊறிடுச்சு. மாவு ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன். சப்பாத்தி மாவு இப்போ உருட்டிக்கலாம். சப்பாத்தி மாவு உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு சைஸ் உருட்டி எடுத்துக்கோங்க. ரவுண்ட் பண்ணி வச்சுருந்த மாவெல்லாம் சப்பாத்தி உருட்டி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் சப்பாத்தி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸ்டவ்வில் பேன் வச்சுட்டேன். பேன் ஹீட் ஆகிடுச்சு. சப்பாத்தி போடுறேன். ஆயில் தடவிக்கோங்க. கஸ்தூரி மெத்தி சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க இது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. என்ன டிஃப்ரெண்ட்டான சப்பாத்தி அப்படின்ட்டு ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.